ஓம் சாய்ராம். நாம் வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து என்னோட, அதாவது சாய்ராம்ஜியோட சீரடிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே 27 பேர் உடனடியாக ஒரு 2 நாள்லையே முடிவு பண்ணி என்னோட கிளம்பிட்டாங்க. நான் திரு பாலாஜி அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நம்ம புறப்படுறோம். இப்போ சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு இண்டிகோ ஃப்ளைட்டு புறப்பட்டு பூனேக்கு போகுது. பூனேக்கு போயிட்டு அங்கேருந்து மகா கணபதி டெம்பிள் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம சனி சிங்கனாப்பூர் அதையும் பார்த்துட்டு, நான் கடந்த முறை நான் போயிருந்தப்பயே சனி சிங்கனாப்பூர்லேருந்து நேரடியாக லைவே பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையும் பண்ணியிருந்தேன். கோவிலுக்குள்ளே போயிட்டு அந்த சிவனையும் அபிஷேகம் பண்ணுறது, எண்ணெய் அபிஷேகம் பண்ணுறது எல்லாத்தையும் நான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ளைட்டில் நாங்கள் போகும்போது ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. சென்னையிலேருந்து டேக் ஆஃப் ஆகுது. இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக போகுது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி டேக் ஆஃப் ஆகிறத முயற்சி பண்ணி டேக் ஆஃப் ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. நம்ம ஃப்ளைட் ஆகிடுது, டேக் ஆஃப் ஆகிடுது. இதை பார்க்குற எல்லா சாயி சொந்தங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக டேக் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை. மேலேருந்து பார்த்தோம்னா அந்த வரைபடம், பூமியினுடைய அந்த முழு படமும் கூகுள் மேப்பில் நம்ம பார்க்குற மாதிரி அழகாக தெரியுது. ஸோ நம்ம ஃப்ளைட்டு மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்தில் நம்ம பூனேயை போய் சேர்ந்துருவோம். பூனேயை போய் சேர்ந்துட்டு அங்கே இறங்கி, அங்கே ஒரு சாம்பார் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே காலை சிற்றுண்டி முடிப்போம். காலை சிற்றுண்டி முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம பஸ் வரும். பஸ்ஸுனால் ஏசி பஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பஸ்ஸில் தான் நம்ம பிரயாணம் பண்ணோம். ஸோ அங்கெல்லாம் லாக்டவுன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் அப்பாவினுடைய அந்த வைபவத்தை, ஷீரடியினுடைய அந்த பிரயாண வைபவத்தை நீங்கள் பார்த்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக நான் அதை காமிச்சிட்ருக்கேன். எவ்வளோ அழகாக பறந்து போகுது பாருங்கள். நம்ம ஃப்ளைட்டு இப்போ இறங்குது, பூனேயில் இறங்குது. இறங்கி நம்ம அங்கேருந்து போக போகிறோம். இப்போ இதில் என்னென்னா, ஃப்ளைட்டு இறங்கிட்டு அங்கேருந்து நேராக மகா கணபதி டெம்பிளுக்கு போகிறோம். அதாவது டிஃபனை முடிச்சுட்டு சாம்பார் ஹோட்டலில் போய்ட்டு பூனே அந்த ஏரோட்ராம் பக்கத்துலேயே இருக்குது அந்த ஹோட்டல். ஜஸ்ட்டு ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்கும். அங்கே சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக மகா கணபதி டெம்பிள் ரோடுவே போகிறோம். ஸோ இப்போ ஃப்ளைட்டு இறங்கிடுச்சு. இந்த பாருங்கள், லேண்ட் ஆகுது. நம்ம எல்லாம் சொர்க்கத்தில் லேண்ட் ஆகிற மாதிரி இருக்குது இப்போ. ஸோ ஃப்ளைட்டில் ஏறாத எத்தனையோ பிள்ளைங்க முதல் தடவையாக இருக்காங்க. நான் சொல்லுவேன் அடிக்கடி கன்னிசாமின்னு சொல்லிட்டு, கன்னி சாய்ராம் அப்படி சொல்லுவேன். எப்படி சபரிமலைக்கு போகும்போது நிறைய முதல் தடவை போகிற அந்த பிள்ளைங்களை கன்னிசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட கிட்டத்தட்ட 6-7 பேர் கன்னி சாய்ராமுங்க வந்திருக்காங்க. அவங்கள சாயப்பாவே கூப்பிட்டுருக்கிறாரு. நம்ம கூட்டிகிட்டு போகல, சாயப்பா கூப்பிட்டுருக்கிறாரு. நம்மளோட வரக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறாரு. அவங்களையெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகிற அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவங்கள நம்ம சாயப்பான்னு தான் நினைக்கிறோம். ஸோ இப்போ லேண்ட் ஆகிடுது நம்மளுடைய ஃப்ளைட்டு. பூனேயில் லேண்ட் ஆகிடுது. இங்கேருந்து தான் நம்ம போகிறோம். பஸ் ஏறி நம்ம குழுவினரோட ரொம்ப குதூகலமாக சந்தோஷமாக நம்ம போகிறோம். இதை நீங்கள் பார்க்குற நேரத்தில் லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. ஷிரடியில் லாக்டவுன் போட்டிருக்காங்க. மேபி அடுத்தடுத்து பார்க்கும்பொழுது லாக்டவுன் இருக்காது. இப்போ பாருங்கள், இப்போ லாக்டவுன் இல்லாத நேரத்தில் நம்ம போயிருக்கோம். தெய்வாதீனமாக பாபா நம்மளை லாக்டவுன் இல்லாத நேரத்தில் கூப்பிட்டு நம்ம வந்த உடனே 2வது நாளே லாக்டவுன் போட்டாங்க. எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள். அப்போ அது கூட அப்பாவுடைய அற்புதம். ஸோ நம்ம பார்க்குறது இதுதான் அந்த வரிசை, இந்த 4ஆம் நம்பர் கியூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வரிசை. அதில் போனோம்னா இது தர்ம தரிசனம். நம்ம போனது விஐபி தரிசனம். ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம் இல்லையா, ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு விஐபி தரிசனமாக போகிறோம். ஆகையினால கொஞ்சம் முன்னாடியே போக முடியும். முன்னாடியே போய்ட்டு நம்ம சீக்கிரமாக பாபாவை தரிசனம் பண்ண முடியும். இது கிட்டத்தட்ட
50% லாக்டவுன் மாதிரி தான் இருந்தது மகாராஷ்டிரா முழுக்க, உங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் கூட நல்ல கூட்டம் இருந்தது. கோவில் முழுக்க கூட்டம் நிறைய இருந்தது. கடைகள்லாம் திறந்து தான் இருந்தது. எப்பவும் இருக்கிற மாதிரி பழையபடி நம்ம வந்து ஷீரடியை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா நாட்டிலிருந்தும் எல்லா சாய் சொந்தங்களும் வந்து குழுமி இருக்கிறாங்க. சாதாரணமாக தான் இருக்குது இப்போன்னா நாங்கள் போயிருந்தப்போ. இப்போ இல்லை, நீங்கள் பார்க்குற இந்த நேரம் இல்லை, நாங்கள் போயிருந்த கிட்டத்தட்ட 15 நாளைக்கு முன்னாடி, பிஃபோர் லாக்டவுன். இப்போ பாருங்கள், கடைகள்லாம் நல்ல ஜெகஜோதியாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு நாங்கள் கேமராமேன்லாம் கூட்டிகிட்டு போகல. நாங்கள் வச்சுருந்த இந்த ஆப்பிள் டேப்பில் தான் எடுத்தோம். இருந்தாலும் சுமாராக வந்திருக்குது நல்லா. நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குற உங்களுக்கு எல்லாருக்குமே சீரடி போய் நேரடியாக அங்கே சுற்றி பார்த்த அதே அனுபவம் உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காகத்தான் நானே தான் எடுத்தேன். ஏன்னா அவங்கள அரவணைக்க வேண்டிய வேலை, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய வேலை, அவங்கள பாதுகாத்து எங்கேயும் போயிடாமல் பார்த்து கூட்டிகிட்டு வர வேண்டிய வேலையோடு சேர்ந்து இந்த கேமராமேன் வேலையும் நானும் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஸ்டேஜு, இந்த அரங்கம் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து முதல் தடவை போகும்போதெல்லாம் இல்லை, 2 தடவை 3 தடவை போகும்போதும் இந்த அரங்கமே இல்லை. அங்கே ஓப்பனாக தான் இருந்தது, மைதானமாக இருந்தது. அதுக்கு பிறகு தான் இந்த அரங்கம்லாம் கட்டி ஆரம்பித்து ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஒரு வளர்ச்சி இருக்கும். நம்ம சின்ன கோயில், நம்ம வண்டலூர் வழித்துணை பாபா சின்ன ஷீரடியிலேயே நிறைய வளர்ச்சி இருக்கும்பொழுது பெரிய ஷீரடியில் இருக்காதா? பெரிய வளர்ச்சி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ இவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க, ஒரு டீ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க. இதை பாடுறாங்க, சாப்பிட்றாங்க பாருங்கள். இது வந்து 2 ரூபா தான். அங்கே இங்கே உட்காந்துட்டு சாப்பிட்ற இடம் க்யூன் மாதிரி நிற்குது பாருங்கள். இங்கே கூட்டமாக இருக்குது இல்லையா? அந்த கடையில் தான் அந்த டீ பால் ரெண்டுமே 2 ரூபா தான். ஆனால் அது 15 ரூபா 20 ரூபா கொடுத்தா கூட நம்ம ஊரில் அந்த மாதிரி டீயும் அந்த மாதிரி பாலும் கிடைக்காது, காஃபியும் கிடைக்கும். எல்லாமே 2 ரூபா தான். அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், எல்லாருமே டீ வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கோவிலோட சைடில் இருக்கிற இடம் அது. எல்லாம் உட்காந்து ஆறாமரை ஃபேமிலியோட, நண்பர்களோட, பக்தர்களோட உட்காந்து பேசிக்கிட்டு ஒரு சந்தோஷமாக டீ சாப்பிட்டு அந்த ரொம்ப பாருங்கள் சாப்பிட்றாரு பெரியவர். அவ்வளோ நல்லா இருக்குது அந்த டீ. ரசித்து சாப்பிட்றாரு பாருங்கள். அந்த டீ வந்து நீங்கள் எல்லோரும் போனீங்கன்னா, ஏற்கனவே போயிருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ போகிறவங்களும் கூட அடுத்தடுத்து போகக்கூடியவங்களுக்கு கூட அது சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். டீக்கு இல்லை, தரிசனம் பண்ணுறதுக்கு. தரிசனம் பண்ணிவிட்டு டீயை சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அந்த அரச மரம் தெரியுது பாருங்கள், அந்த டேப்பராக இருக்குது அந்த ரூஃபு, அதுதான் வந்து ஆஞ்சநேயர் கோயில். அதுக்கு ரைட் சைடில் இருக்கிறது அது தெரியுது பாருங்கள். ரைட் சைடில் இருக்கிறது வந்து துவாரகாமாயி. ரைட் சைடில் உள்ளே போனோம்னா அந்த பாபாவுடைய சமாதி வந்துட்டு போயிடலாம். இந்த மக்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அரங்கத்தை நம்ம பார்க்குறோம். அந்த வேலிக்குள்ளே தான் அந்த அரங்கம். நிறைய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். நடனம், பாட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். உபன்யாசம்லாம் நடக்கும். எல்லா மொழிகள்லேயும் நடக்கும் அங்கே. அதை பார்க்கலாம். இப்போ லாக்டவுனால் அதிகமாக இல்லை, நிகழ்ச்சிகள் இல்லை. ஆஞ்சநேயர் கோயில், பாபா அப்பா தரிசனம் பண்ணுறது டெய்லி. அப்பாவே நம்ம வந்து கும்பிட்ட ஆஞ்சநேயர் கோயிலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போகிறோம் உள்ள. அந்த டேப்பராக இருக்குது பாருங்கள், அந்த பாலிகார்பனேட் ஷீட் ரூஃப் போட்டிருக்கு இல்லையா? அந்த ரூஃபுக்குள்ளே தான் பாபாவுடைய சமாதி மந்திர் அமைஞ்சிருக்குது. அப்படியே லெஃப்ட் வரணும். நம்ம வந்தோம்னா அந்த கல் கட்டடம் தெரியுது இல்லையா? அதுக்குள்ளே தான் க்யூலாம் போகும். கல் கட்டடம் தெரியுது. இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆஞ்சநேயர் கோயில். இந்த ஆர்ச் நல்லா தெரியுது. இப்போ பாருங்கள், அரச மரம், ஒரு வேப்ப மரம். நம்ம ஊரில் வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க வைப்பாங்களே, அந்த மாதிரி அரச மரமும் வேப்ப மரமும் ரெண்டும் ஒன்றா வச்சு நல்ல பெரிய மரமாக வளர்ந்துருக்குது. இதுதான் வந்து பாபா கும்பிட்ட ஆஞ்சநேயர் கோயில். ஒருவேளை அந்த காலத்தில் இவ்வளோ நேர்த்தியாகவும் இவ்வளோ பூர்த்தியாகவும் கட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ரொம்ப நல்லா அதை ரெனோவேட் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க, ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து உள்ளே போகிறோம். அங்கே இருக்கிற செக்யூரிட்டியும் அங்கே இருக்கிற ஐயரும் நம்மளை வந்து ஒன்றும் சொல்லலை. தெய்வாதீனமாக நம்மளை வந்து பாபா ஐயா நம்ம ஆஞ்சநேயர் வந்து தரிசனம் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கும் தரிசனம் கொடுக்குறாரு. இந்த பெருமாள் நம்ம கூட வந்தவர், அவர் நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறாரு. நம்ம வந்து ஆஞ்சநேயரை நம்ம வந்து கவர் பண்ணுறோம். இப்போ சைடில் உட்காந்துருக்காரு பாருங்கள் செக்யூரிட்டி ஒருத்தர். அவர் நம்மளை ஒன்றும் சொல்லலை. தெய்வாதீனமாக நம்மளை வந்து உங்களுக்காக
இது உங்களுக்காக அந்த அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஆஞ்சநேயர் தான் அப்பா தரிசனம் செஞ்ச ஆஞ்சநேயர். அவரே ஆஞ்சநேயர் தான், அவரே சிவன் தான். இருந்தாலும் ஆஞ்சநேயரும் சிவன் தான். ஸோ எல்லாமே தனக்குத்தானே நம்மெல்லாம் சொல்லுவோம் அடிக்கடி, நம்ம கண்ணுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தோம்னா நீயே தான் பிரம்மம், பரபிரம்மம் நீ தான் சொல்லுவோம் அடிக்கடி. அந்த மாதிரி அப்பாவே பரபிரம்மே இன்னொரு பரபிரம்மத்தை பார்த்துருக்குது. ஸோ நம்ம இது பார்க்க போகிறோம். தரிசனம் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் வரும், அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க, தரிசனம் பண்ணுங்கள். நம்ம இந்த பதிவு இத்தோடு நிறுத்திக்கலாம். ஏன்னா நிறைய நேரம் ஆகிடுதுனாக்கா ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண முடியாது. ஆகையினால இதோடு நிறுத்திக்கிறேன். சீரடி தரிசனம் நேரடி தரிசனமாக உங்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இன்னும் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், சந்தோஷப்படுங்க, தரிசனம் பண்ணுங்கள். அப்பாவோடு இருங்க. நல்ல அபரிமிதமான ஒரு சந்தோஷத்தோடு சக்ஸஸோடு இருங்க. சீக்கிரமாக இந்த லாக்டவுன் போகணும், இந்த கொரோனா நோய் போகணும்னு எல்லோரும் வேண்டிக்கங்க. அடுத்தடுத்து நம்ம பதிவுகளை சிந்திப்போம், செயல்படுவோம். ஜெய் சாய்ராம். வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்கள் சாய்ராம்ஜி, உங்களுக்காக. ஜெய் சாய்ராம்.